நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வீடியோ எடிட்டிங். இது வரைக்கும் நம்ம சேனலில் வந்து ஃபோட்டோஷாப், ஒரு வெட்டிங் ஆல்பத்துக்கான ஃபோட்டோ கிரியேட்டிவ், அதை மட்டும் தான் நம்ம வந்து பார்த்துட்டே வந்தோம். ஆனால் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வீடியோ எடிட்டிங். அதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னாக்க அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் எதுக்காக பேச போகிறேன், அதுக்கான காரணம் என்ன, அதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ வந்து ரொம்ப பயனுள்ள வீடியோவாக இருக்கும். வீடியோவுக்கான விஷயங்களை ஒவ்வொன்றா பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு 20 படம் காட்ட போகிறேன். அந்த 20 படத்தையும் கவனிச்சு பாருங்க. அந்த 20 படத்தையும் நீங்கள் பார்த்த பிறகு நான் மற்ற விஷயங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இப்போ அந்த 20 படங்களையும் ஒவ்வொன்றா பார்க்கலாங்களா? பார்த்துருப்பீங்க ஒரு 20 படங்கள். இப்போ இந்த 20 படங்களை வீடியோவா கன்வெர்ட் பண்ணோம். நான் சொல்ல வரது கிட்டத்தட்ட ஸ்லைட் ஷோ மாதிரி. ஸ்லைட் ஷோவை பொறுத்த வரைக்கும் யாரும் வந்து ரொம்ப பெருசாலாம் பண்ண மாட்டாங்க. அது சும்மா நார்மலாக தான் இருக்கும். நான் சொல்ல வரது வந்து விஷுவல் எஃபெக்ட், ஆடியோ எஃபெக்ட், நல்லா எஃபர்ட்டை போட்டு ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணேன். அந்த மாதிரி முடிவு பண்ணி ஒர்க் பண்ணேன். அதை வாட்ஸ்அப்லையும் ஷேர் பண்ணேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு, அதாவது நான் ஷேர் பண்ண வீடியோவை ஒரு நபர் பார்த்துட்டு கருத்து சொன்ன பதிவு இப்போ நீங்க பார்க்கக்கூடியது. அந்த நபர் சொன்ன கருத்து. இப்போ இந்த பதிவை வச்சு தான் நம்ம பேச போறோம். ஒரு வீடியோ எடிட்டிங் அப்படின்னா என்ன, எப்படி இருக்கணும், எந்த மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி பல விஷயங்களை இப்போ நான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். நான் கேட்டது வந்து இதே போல யாராவது எடிட் பண்ணியிருந்தா இந்த குழுவில் வந்து ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தேன். அதுக்கப்புறம் நான் கேட்ட இன்னொரு விஷயம், என்னுடைய வீடியோவில் சாங்ஸில் வந்து மியூசிக் எத்தனை முறை எந்தெந்த இடத்துல கட் செய்து எடிட் செய்யப்பட்டுள்ளது, அதுக்கப்புறம் லிரிக்ஸ் எப்படி மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரியும் கேட்டிருந்தேன். சரிங்களா? அதாவது இதற்கெல்லாம் விளக்கம் கொடுப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தேன். அந்த நபருடைய ஸ்டைல்லே கேட்டேன். 2 விஷயம் கேட்டேன். ஒன்னு வீடியோ கேட்டேன், இன்னொன்னு நான் ஒர்க் பண்ண வீடியோ, அதுக்கான ப்ராசஸிங் சும்மா சுருக்கமா சொல்லி கேட்டேன். இதற்கெல்லாம் விளக்கம் கொடுப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். வீடியோ கேட்டேன், வீடியோவும் இல்ல. நான் ஒர்க் பண்ண வீடியோக்கான சாங்ஸுக்கான விளக்கம், அதுக்கு வந்து விளக்கம் தர சொன்னேன். நான் கேட்ட கேள்விக்கு வீடியோவும் வரல, நான் கேட்ட கேள்விக்கு விளக்கமும் தரல. அப்போ இதன் மூலமா என்ன தெரிய வருது? எதுவுமே தெரியல. அந்த நபருக்கு எதுவுமே தெரியல. எதுவுமே தெரியாம போட்ட பதிவு. இதுக்கான அர்த்தம் என்ன? 2 விஷயம் தான். ஒன்னு வன்மம், இன்னொன்னு வாயிலேயே வடை சுடுறது. இந்த வாயில வடை சுடுறதை பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல நான் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். இது வந்து வன்மம் அப்படிங்கிற மாதிரி நான் எதை வச்சு சொல்றேன் அப்படின்னாக்க, இந்த பதிவு பாருங்க. நான் வந்து ஒரு 2 முறை ஷேர் பண்ணேன் என்னுடைய வீடியோவை. ஒரு பதிவு வந்து மிரட்டும் இளையராஜா. அதே வீடியோவை மறுபடியும் ஷேர் பண்ணும்போது இது ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ரீல்ஸ் அல்ல, அதுக்கும் மேல இளையராஜா சம்பவம் இந்த மாதிரி டெக்ஸ்ட் பண்ணேன். முதல்ல டெக்ஸ்ட் பண்ணது லெஃப்ட் சைட்ல உள்ளது, அடுத்து டெக்ஸ்ட் பண்ணது ரைட் சைட்ல உள்ளது. இந்த மேல இருக்கீங்களா, நான் முதல்ல டெக்ஸ்ட் பண்ணது இந்த மேல தெரியுது பாருங்க. இதுக்கு தான் நம்மால் வந்து ரிப்ளை பண்ணிருக்காரு. இப்ப நான் சொல்ல வரது என்னன்னாக்க, இதுக்கப்புறம் போட்டதுதான் இந்த பதிவு. நம்மால ரிப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருந்தா இந்த பதிவே ரிப்ளை பண்ணிருக்கலாம். ஆனா இந்த பதிவை கடந்து போய் மேல உள்ள பதிவை அந்த நபர் வந்து ரிப்ளை பண்ணிருக்காரு. ரெண்டுமே ஒரே வீடியோ தான். நான் வந்து கொஞ்சம் யோசிச்சேன், ரிப்ளை பண்ணா இந்த பதிவே ரிப்ளை பண்ணலாம், ஆனா இதை கடந்து போய் ஏன் அந்த பதிவை ரிப்ளை பண்ணணும் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த பதிவு வந்து அந்த நபரை வந்து ரொம்ப காயப்படுத்திருச்சு. அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். பல பேருக்கு இந்த மாதிரி தோணி இருக்கலாம், என்னடா இருந்தாலும் இப்படி போட்டிருக்கான பதிவு அப்படிங்கிற மாதிரி பல பேருக்கு தோணி இருக்கலாம். இதுல நான் பேச வர விஷயமே ஒன்னையும் புரிஞ்சுக்கணும். இளையராஜா, அதாவது ராஜா சாருக்கான மியூசிக். நான் அவரை பத்தி தான் பெருமையா பேசுறேன், நல்லா புரிஞ்சுக்கணும். இதுல நான் பேச வர்றது இளையராஜா, ராஜா சாருடைய மியூசிக்கை பத்தி பெருமையா பதிவு போட்டிருக்கேன். அதுதான் கான்செப்ட். ஆனா இது பல பேருக்குலாம் வேற மாதிரி தோணி இருக்கு.
இதையும் நம்ம சேனல்ல வந்து நான் ஏற்கனவே வேற மாதிரி பேசியிருக்கேன். நெகட்டிவாவே திங்க் பண்ணா நமக்கான மைண்ட் செட் நெகட்டிவா தான் ப்ராசஸ் ஆகும். இதையும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என்னுடைய சேனல்ல. நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கும் போது படிக்கும் போது ஒரு சரியான புரிதல் இருக்கணும். சரியான புரிதல் இருந்தா நமக்கான செயல்பாடும் சரியா இருக்கும். தப்பாவே யோசிச்சா இந்த மாதிரி தப்பா தான் பதிவு செய்ய தோணும். அதுதான் உண்மை. இதை விட பெரிய கொடுமை என்னன்னாக்க இந்த பதிவுக்கு ரியாக்ட் ஹார்டின் இதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்றது நான் சொல்லாமலே உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். இப்ப இந்த பதிவு போட்ட நபர் இந்த மாதிரி ஆட்களுக்கு நான் ரிப்ளை பண்ணவே மாட்டேன். ஆனா அந்த குரூப்ல இருக்கக்கூடிய மற்ற நபர்கள் அவங்களுக்கு வந்து தெரியப்படுத்தணும்ல இந்த ஒரு வீடியோவுக்காக நான் எப்படி ஒர்க் பண்ணேன், எந்த மாதிரி ஒர்க் பண்ணேன் அப்படிங்கிற விஷயத்த தெரியப்படுத்தணும். அந்த விஷயத்த வந்து அந்த குரூப்ல நான் தெரியப்படுத்திட்டேன். இந்த சாங்ஸுக்காக நான் போட்ட எஃபர்ட், நான் எந்த அளவுக்கு எஃபர்ட்டை போட்டு ஒர்க் பண்ணேன் அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும். முதல்ல சாங்ஸை செலக்ட் பண்ணோம்ல, அதுவும் ராஜா சாரோடைய சாங்ஸ் எவ்வளவோ சாங்ஸ் இருக்கு. அதுவே நான் எடுத்துக்கிட்ட நேரம் நாட்கள் ரொம்ப அதிகம். ஏன்னா ராஜா சாரோடைய சாங்ஸ் 100 200 இல்லை 1000 கணக்கில் இருக்கு. அதெல்லாம் பார்க்கணும், தேடணும். தேடி பார்த்து முடிவு பண்ணதுக்கு அப்புறம் இதை எப்படி கட் பண்ணலாம், எந்த மாதிரி கட் பண்ணலாம். நமக்கு வார்த்தைகள் வந்து ரொம்ப கம்மியா வேணும், மியூசிக் தான் அதிகமா வேணும், ஒரு சில வார்த்தைகள் மட்டும் தான் வேணும். நம்ம வந்து மியூசிக்கை வந்து ஏகப்பட்ட இடத்துல கட் பண்ணுவோம். அது அப்படியே வருஷப்படி போட்டாலும் சரியா வருமா வராதா, அல்லது மாத்தி போடணுமா, எப்படி போட்டா கரெக்டா சிங்க் ஆகும். அதுக்கப்புறம் விஷுவல் எஃபெக்ட், அப்புறம் ஆடியோ எஃபெக்ட், 5.1 சரவுண்ட் சவுண்ட் எஃபெக்ட், இதை வந்து எந்தெந்த இடங்கள்ல எப்படி காமிச்சா நல்லா இருக்கும். இதெல்லாம் வந்து ஒவ்வொன்றும் யோசிச்சு ஆழமா யோசிச்சு முடிவு பண்ற வேலை. அவ்வளவு சுலபமா எல்லாரும் பண்ணிட முடியாது. இதுக்கு வந்து மியூசிக் நாலேஜ் வேணும். அந்த பதிவுல வந்து நான் அதையும் டெக்ஸ்ட் பண்ணியிருந்தேன். இதுக்காக நான் எடுத்த முயற்சி என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும். மியூசிக்கை எந்த அளவுக்கு கட் பண்ண, எதை எப்படி ஜாயின் பண்ண, லிரிக்ஸ் அதை எந்த இடத்துல கொண்டு வரணும். இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா இது வந்து மாத்தி மாத்தி பண்ணக்கூடிய வேலை. மாத்தி மாத்தி பண்ணாலும் கரெக்டா சிங்க் ஆகணும். ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் எதுவுமே தெரியாம கருத்து சொல்றது. அதாவது கருத்து சொல்றது வந்து யாரு வேணும்னாலும் சொல்லலாம். ஆனா அதை பத்தி ஓரளவுக்காவது கொஞ்சம் விஷயம் தெரியணும், கொஞ்சமாவது சில விஷயங்கள் தெரியணும். எதுவுமே தெரியாம கருத்தெல்லாம் சொல்லக்கூடாது. தெரியாட்டி சொல்லாம விட்டுறணும். நான் வந்து போன வீடியோவுக்கு முந்தின வீடியோ, அதாவது கேண்டிட் போட்டோகிராஃபி ஃபர்ஸ்ட் பார்ட், அதுல வந்து ஒரு விஷயம் சொன்னேன். என்ன விஷயம் சொன்னேன்? கேண்டிட் போட்டோகிராஃபினா என்னன்னே தெரியல, ஆனா எல்லாமே தெரிஞ்ச மாதிரி காமிச்சுக்கிறாங்க, நிறைய பேர் இந்த மாதிரி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி போன வீடியோவுக்கு முந்தின வீடியோ கேண்டிட் போட்டோகிராஃபி ஃபர்ஸ்ட் பார்ட் அந்த வீடியோல நான் சொன்னேன். அந்த வீடியோல ஏன் சொன்னேன்னு இப்போ புரிஞ்சிருக்கும். இது போல சோசியல் மீடியால ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டா ஏகப்பட்ட பேர் இந்த மாதிரி இருக்காங்க. எல்லாமே தெரிஞ்ச மாதிரி காமிச்சுக்கிறது. இப்போ அதுக்கான ஆதாரம் தான் இது. அதுக்காக தான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்தேன். இப்போ இந்த வீடியோ வந்து ரெடி பண்ணதும் அதுக்காக தான். இது போல நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் வந்து அவங்களுடைய செயல்பாடு அதுவே காட்டி கொடுக்கும். அவங்களுக்கான நோக்கம் என்ன, எந்த அடிப்படையில் இந்த பதிவு போட்டிருக்காங்க, அவங்களுக்கான செயல்பாடு அதுவே காட்டி கொடுக்கும். இப்போ இந்த பதிவு அது போலதான். ஏன்னா நான் கேட்ட கேள்விக்கு பதிலே வரலையே. வீடியோ கேட்டேன், வீடியோ வரல. விளக்கம் கேட்டேன், விளக்கத்துக்கான பதிலும் இல்ல. அப்போ அதுக்கான அர்த்தம் என்ன, அந்த பதிவுக்கான நோக்கம் என்ன தெரிஞ்சுக்கங்க. அதனாலதான் என்னுடைய சேனல்ல ஒவ்வொரு வீடியோலையும் நான் கழுவி ஊத்துறது. இந்த மாதிரி ஆட்கள் வந்து நிறைய இருக்காங்க. இப்ப புரியுதா? யோசிச்சாதான் புரியும். ஏன்னா நான் வந்து ஆதாரத்தோட காட்டுறேன். என்னுடைய வேலைகளுக்கான விளக்கத்தையும் கொடுத்துட்டேன். அதுல இன்னொன்னு இருக்கு. இப்ப நான் சொன்னது வந்து வீடியோக்கான ப்ராசஸிங். ஆனா அந்த வீடியோல வரக்கூடிய போட்டோ இருக்குல்ல, 20 போட்டோ, ஏன்னா ஜி பூம் பா அப்படி சொன்னா வந்துருமா? அது வந்து போட்டோஷாப்புக்கான ப்ராசஸிங். அந்த ப்ராசஸிங் வேற, வீடியோ நம்ம ஒர்க் பண்றோம் அப்படின்னாக்க அந்த ப்ராசஸிங் வேற. 2 விதமான ப்ராசஸிங். நான் வந்து ஒரு 20 போட்டோ காமிச்சிருப்பேன். அந்த 20 போட்டோவை நான் காமிச்ச விதங்கள் இருக்குல்ல, சும்மா நான் வந்து பேருக்கெல்லாம் காட்ட கிடையாது. ஒரு சில இடங்கள்ல கொஞ்சம் டிஃப்ரெண்டா காமிச்சிருப்பேன். சரிங்களா? அதுல வந்து ஒரு சில போட்டோவுக்கான விளக்கம் இப்ப கவனமா சொல்றேன், கேளுங்க. அந்த வீடியோல வந்து இந்த படத்துக்கு அப்புறம் இந்த படம் வரும். இது ரெண்டுத்துக்குமான கிரியேட்டிவிட்டி பார்க்கறதுக்கு வித்தியாசமா இருக்கும். ஆனா கான்செப்ட் வந்து ஒண்ணுதான். இதுல வந்து இவங்களுக்கான பார்வை, இவங்களுக்கான சிந்தனை, இவங்களுடைய நோக்கம் என்ன இருக்கோ அதே தான் இதுலயும். அதே விஷயம் தான் இதுலயும். இதை காமிச்சதுக்கு அப்புறம் இது வரும். சரிங்களா? அதே போல இப்ப நீங்க பாக்குறீங்களா, இந்த 2 பேரு இவங்களை காமிச்சதுக்கு அப்புறம் இவங்க வருவாங்க. இப்போ இதுல வந்து இவங்களுடைய ட்ரெஸ் வந்து சாரி, இவங்களுடைய ட்ரெஸ் வந்து சுடிதார், அதாவது ஜீன் பேண்ட் போட்டிருக்காங்க அந்த மாதிரி வச்சுக்கோமே. இந்த பொண்ணை காட்டி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த பொண்ணை காட்டுவேன். இப்போ இவங்களுக்கான பேக்ரவுண்டு இதுல வந்து படிக்கட்டு இருக்கு, இதுலயும் படிக்கட்டு இருக்கு. ரெண்டுமே படிக்கட்டு இருக்கா. ஒரு விஷயம் நான் பேசுவேன், அது அப்புறம் பேசுவோம். அதுக்கு முன்னால இன்னொரு விஷயம் பேசுவோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அடுத்தடுத்து வரும்.
வந்து நான் இன்னொரு விஷயம் டெக்ஸ்ட் பண்ணேன். அது என்ன டெக்ஸ்ட் பண்ண அப்படின்னாக்க தமிழ் ஹிந்தி அந்த பதிவில் வந்து இது ரெண்டுத்தையும் கலந்து என்னால் வந்து ஒரு சாங்ஸை வந்து உருவாக்க முடியும், இந்த மாதிரி என்னால் பண்ண முடியும்னு சொல்லி நான் டெக்ஸ்ட் பண்ணியிருந்தேன். ஏன்னா அது போல ஒர்க்கு வந்து நான் எப்போவோ பண்ணிட்டேன். சரி அதே போல நம்ம மறுபடியும் ஒர்க் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாங்ஸ் ஒன்று உருவாக்கியிருக்கேன். இப்போ அந்த ஒர்க்கு வந்து நீங்க டவுன்லோட் பண்ணக்கூடிய ஃபைல்ல அது இருக்கும். அதனால நீங்க டவுன்லோட் பண்ணி பாருங்க. மியூசிக் டைரக்டர் ஒரே ஆள் தான், ஏஆர் ரகுமான். சாங்ஸை கேளுங்க. அது போல ஒரு ஒர்க்கு நீங்க சோசியல் மீடியால பார்த்துருந்தா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இன்னொன்னு நான் சொல்லிக்கிறேன், அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா சோசியல் மீடியால நீங்க பார்க்க முடியாது. ஏன்னா தமிழ் ஹிந்தி நம்ம கட் பண்ணி சாங்ஸ் வந்து ஒண்ணுதான், கட் பண்ணி நம்ம கொண்டு போகணும். இது வந்து கரெக்டா வந்து சிங்க் ஆகணும். சில இடங்கள்ல முன்ன பின்ன மாத்தி போடுற மாதிரி வரும், அல்லது வரிசையா போடுற மாதிரியும் வரும், மாத்தி போடுற மாதிரியும் வரும். எப்படி போட்டாலும் கரெக்டா சிங்க் ஆகணும். இது ரொம்ப கஷ்டம். இதுக்கு வந்து மியூசிக் நாலேஜ் வேணும். நான் சொல்றது நம்ம ஃபீல்டு. ஏன்னா அந்த மியூசிக் கிளாஸ்லாம் போறாங்களே அவங்களுக்கு ஈஸி. நான் சொல்றது வந்து நம்ம ஃபீல்டு. அவ்வளவு சுலபமா பண்ண முடியாது. நீங்க வீடியோவை பாருங்க, பார்க்கும் போதே புரியும். நான் எப்படிலாம் கட் பண்ணிருக்கேன், விசுவல் எஃபெக்ட் எப்படி கொடுத்துருக்கேன், 5.1 சரௌண்ட் சவுண்ட் எஃபெக்ட் அதை எப்படி கொடுத்துருக்கேன், தமிழும் ஹிந்தியும் எப்படி கனெக்ட் ஆகுது, இதெல்லாம் கவனிச்சு பாருங்க. கவனிச்சு பார்த்தா தான் புரியும். நான் கொடுக்கக்கூடிய வீடியோ இதுல வந்து ஆடியோவை கவனிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் வீடியோல வரக்கூடிய போட்டோஷாப் ஒர்க்கு அதையும் கவனிச்சு பாருங்க. எல்லாத்தையும் கவனிச்சு பாருங்க. இதெல்லாம் கவனிச்சு பார்த்தா தான் அதுக்கான ப்ராசஸிங் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது புரிய வரும். நீங்க வந்து டவுன்லோட் பண்ணக்கூடிய ஃபைல்ல வந்து ஒரு சில வீடியோக்கள் இருக்கும். நான் ஒர்க் பண்ண வீடியோ, கிரியேட்டிவா நான் ஒர்க் பண்ண வீடியோ, அதெல்லாம் நான் எப்படி ஒர்க் பண்ணியிருப்பேன் அந்த வீடியோவை பாருங்க. அதுக்கான ப்ராசஸிங் என்ன, எப்படி இருந்திருக்கும் கவனிச்சு பாருங்க. கவனிச்சு பார்க்கும்போது புரியும். இப்போ நான் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இந்த படத்தை பற்றி பேசினேன். இந்த 2 படங்களில் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய படிக்கட்டு, 2 படிக்கட்டுக்குமான வித்தியாசம் என்ன? இப்போ வந்து பல பேருக்கு என்ன இதெல்லாம் ஒரு கேள்வியா அப்படிங்கிற மாதிரி பல பேருக்கு தோணும். நான் கேட்ட கேள்வி வந்து ரொம்ப சிம்பிளான கேள்விதான், ஆனால் விஷயம் வந்து ரொம்ப ஆழமானது. உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட்ஸ்ல பதிவு செய்யுங்க. இதை வந்து கமெண்ட்ஸ்ல வந்து நீங்க மேலோட்டமாலாம் சொன்னீங்கன்னா அது கண்டிப்பா தப்பா தான் இருக்கும். அதனால தான் நான் சொன்னேன், நான் கேட்குற கேள்வி வந்து சிம்பிளான கேள்வி தான், ஆனால் விஷயம் வந்து ஆழமானது. இதை கூட நான் எதுக்காக கேட்குறேன் அப்படின்னாக்க, இந்த கிரியேட்டிவிட்டி இன்னைக்கு வந்து எவ்வளவோ பேர் எடிட் பண்றாங்க. அதில் வந்து ஒவ்வொருத்தருக்குமான கிரியேட்டிவிட்டி ஒவ்வொரு விதமா இருக்கும். ஒரு கிரியேட்டிவிட்டிக்கான புரிதல் என்ன, எத்தனை பேருக்கு எந்த மாதிரிலாம் தோணுது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இந்த கேள்வி. சரிங்களா? நான் வந்து போன வீடியோவில் வந்து இன்னொரு விஷயம் சொன்னேன். அது என்ன அப்படின்னாக்க, யூடியூப் சேனல்ல ஏதாவது தவறான விஷயங்கள், அதாவது என்னுடைய பார்வைக்கு தவறா தெரிஞ்சதுன்னா நான் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுப்பேன், அதை வந்து யூடியூப்ல ஷேர் பண்ணுவேன், அதுக்கான விளக்கத்தையும் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். இப்போ நான் வந்து 2 யூடியூப் சேனல்ல நான் பார்த்த விஷயங்கள் எனக்கு சரின்னு படல, அதனால நான் வந்து ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்திருக்கேன். அதுக்கான விளக்கத்தையும் நான் கொடுப்பேன். அதுக்கான விளக்கத்தையும் நான் கண்டிப்பா கொடுப்பேன். கிட்டத்தட்ட அடுத்த வீடியோ அதுதான் இருக்கும். இனிமே இந்த வாட்ஸ்அப்ல வந்து இந்த வீடியோ எடிட்டிங் பத்தி யாராவது கருத்து சொன்னாக்க, அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட வந்து நம்ம வந்து வெட்டியா மூச்சா போடக்கூடாது. இந்த வீடியோட லிங்கை நான் வந்து ஷேர் பண்ணிடுவேன். ஒரு வீடியோ எடிட்டிங்னா என்ன அப்படிங்கிறத இதை பார்த்து தெரிஞ்சுக்க. அப்படிங்கிற மாதிரி நான் ஷேர் பண்ணிடுவேன். இந்த அரசாங்கம் இருக்குல்ல, அது வந்து இந்த கொரோனா அதை கூட ஒழிச்சிருச்சு. ஆனா இந்த கொசு இருக்குல்ல, கொசு இந்த கொசு கூட்டத்தை ஒரு அரசாங்கத்தால ஒழிக்கவே முடியல. இதை வந்து நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு கேக்குறீங்களா? இந்த வாயிலேயே வடை சுடுற கூட்டம் இருக்குல்ல, அந்த கூட்டத்தை வந்து ஒழிக்கவே முடியாது. ஏன்னா அதெல்லாம் வந்து கொசு கூட்டம் மாதிரி. அந்த கூட்டத்தை வந்து ஒழிக்கவே முடியாது. அது வந்து வந்துகிட்டே தான் இருக்கும். எத்தனை வீடியோல நான் சொல்றதுன்னு எனக்கே புரியல. சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும், வேற வழி இல்லை. வாட்ஸ்அப்ல கருத்து சொன்ன அந்த நபருக்காக இந்த மாதிரி ஒரு வீடியோ ஒர்க் பண்ணி யூடியூப்ல அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. நமக்கு தோணுச்சுனாலே முடிச்சிடணும். முடிச்சிடலாமா?
வச்சா எற விழணும்.